ஹலோ கைஸ், இன்னைக்கு நமக்கே தெரியாத ஒரு டிஷ்ஷை பார்க்க போகிறோம். அது பேர் ஸ்பாகெட்டி பொலாக்டிஸா. நம்ம அதை பாஸ்தான் பேர் வச்சு ஆரம்பிக்கலாமா? ஓகே, முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகட்டும், வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அப்போ தான் அந்த பதம் வருமா. ஓகே, அதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அப்புறம் தக்காளி, முட்டைக்கோஸ், கொத்தமல்லி இதெல்லாம் நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து முட்டைக்கோஸை போட்டு எடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷு எந்த நாட்டில் சாப்பிடுவாங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? கொத்தமல்லியெல்லாம் போட்டு தேவையான கொத்தமல்லியை மட்டும் வச்சு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஆயில போட்டு அதில் தக்காளியை போட்டு அதுக்கப்புறமா தான் முட்டைக்கோஸ் போடணும். நான் தெரியாமல் முட்டைக்கோஸை எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு தக்காளியை தான் போடணும். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் போட்டு அப்புறம் பெப்பர் போடணுமா. அதுக்கப்புறம் பெப்பரை போட்டு நல்லா கலந்துக்கலாமா. கலந்தாதான் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு வருமா. கலந்தாச்சா? அப்படி தான் கலந்துக்கோங்க. ஓகே, கொஞ்சம் சிக்கனை சேர்த்து நல்லா அதே மாதிரி கிண்டிக்கலாம். கிண்டுங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் மசாலாவெல்லாம் போடணும். மசாலாவை போட்டு நல்லா கலக்குங்க. கலக்கியாச்சா? ஓகே, இப்போ இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரெட் கலரில் பாருங்களேன், எவ்வளோ ரெட் கலரில். வாவ், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாஸ்தா ஸ்பாகெட்டி எடுத்து நம்ம செஞ்ச அந்த மசாலாவை எடுத்து அது மேலே வைக்கணுமா. வைங்க, எடுங்க, கரண்டி எடுங்க. அது மேலே வச்சு அதுக்கப்புறம் டெக்கரேஷனுக்கு தக்காளி போட்டு அதை அழகாக பண்ணிடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே சீஸை ஊற்றி இது போட்டு அப்புறம் மேலே ஒரு டிசைனாக ஒரு கொத்தமல்லி வச்சு முடிச்சிருங்க. பாபா.